Hi, this is Nitya Sananda. Welcome to Cuisine. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப சிம்பிளான ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். வேற ஒண்ணும் இல்லைங்க, சிறுகீரை வடை. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதுல உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். இது கூடவே கடலை பருப்பு, அதாவது 1க்கு அரை. இப்போ இது நல்லா 3 வாட்டி வாஷ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அதுல இருக்கிற டஸ்ட் எல்லாம் வரும். இப்போ நல்லா வாஷ் பண்ணியாச்சு. தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சு. எப்படி ஊறி இருக்குன்னு பார்க்கலாம். இப்படி அழுத்தி பார்த்தீங்கன்னா பருப்பு உடையணும். இப்போ நல்லா ஊறி இருக்கு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ஊற வச்ச பருப்பை சேர்த்துக்கலாம். இந்த பருப்பில் சுத்தமாக தண்ணி இருக்கக்கூடாதுங்க. ஒரு ஸ்ட்ரெயினரை வச்சு நல்லா வடிகட்டிடுங்க. இது கூடவே இஞ்சி, மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க, சோம்பு, இது கூடவே தேவையான அளவு உப்பு, அப்புறம் பெருங்காயம், மஞ்சள்தூள். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சிக்கலாம். தண்ணி ஊற்ற வேண்டாங்க, கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கணும். மொத்தமாக ஊற வச்ச எல்லா பருப்பு போட்டிங்கனாக்கா உங்களுக்கு மிக்ஸி ஜாம் ஆகும். ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிட்டிங்கனாக்கா அந்த வடையோடைய கன்சிஸ்டன்சி நல்லா இருக்காது. ஸோ கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ மாவு நல்லா அரைச்சிட்டோம். இப்போ மாவு கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொரகொரப்பாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வடை போட கரெக்டாக இருக்கும். இப்போ வடை மாவு ரெடி. இதை அப்படியே ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இப்போ இந்த மாவு கூட பொடியா நறுக்கின பெரிய வெங்காயம், இது கூடவே பொடியா நறுக்கின பச்சை மிளகாய், அப்புறம் பொடியா நறுக்கின கருவேப்பிலை. இது எதுவுமே நம்ம எடுத்து வைக்க போகிறது இல்லைங்க, அப்படி தான் சாப்பிட போகிறோம். பொடியை நறுக்கின சிறுகீரை. இந்த வடைக்கு நீங்கள் சிறுகீரை போட்டு செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சமயத்தில் உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சப்போஸ் சரியில்லைன்னா பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கோங்க, இல்லைன்னா உப்பு ஒரே இடத்துல நின்றுடும். இப்போ வடையை எண்ணெயில் போடுறதுக்கு முன்னாடி கையை நனைச்சிக்கோங்க தண்ணியில். அப்போ தான் உங்களுக்கு ஒட்டாத மாவு. இப்போ அழகாக ஒரு சின்னதாக ஒரு உருண்டை உருட்டிக்கோங்க. இப்போ வாழை இலையும் ஈரம் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வாழை இலையில் ஒட்டிக்கும். இப்போ அந்த மாவு உருண்டையை ரொம்ப மெலிசாவும் இல்லாமல் தப்பமாகவும் இல்லாத ஒரு அளவுக்கு தட்டி நடுவில் ஹோல்ஸ் போட்டு சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ வடையை போட்டு சுட்டு எடுத்துடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க, அப்போ தான் சமமாக வேகும். வடை போட்டதும் உடனே திருப்பி போடாதீங்க, அப்புறம் பாண்டிலில் ஒட்டிக்கும். இப்போ ஒரு அளவுக்கு வெந்ததும் நீங்கள் ஒரு கரண்டியை வச்சு திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ வடை நல்லா கிறிஸ்பியாக லைட் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் சுட்டு எடுத்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போ எண்ணெய் அடங்கிடுச்சுங்க. இப்போ வடை வெந்துடுச்சு, நம்ம எடுத்துடலாம். சிறுகீரை வடை ரெடி. நல்ல ஸ்பைசியான ஹெல்த்தியான ஒரு கீரை வடைங்க. பச்சை மிளகா காஞ்ச மிளகாய் எல்லாம் போட்டுருக்கிறதுனால நல்லா ஸ்பைசியாக காரமாக இருக்குது வடை. அதே சமயம் நம்ம கீரை எல்லாம் அவாய்ட் பண்ணிவிடுவோம். இந்த மாதிரி பொடியாக நறுக்கி இந்த வடையோடு சேர்த்து சுட்டு பாருங்கள், வடை ரொம்பவே நல்லா இருக்கும்.
இது ஒரு சாம்பார் சாதமோ இல்லை ரசம் சாதமோ இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸ் காஃபி டீ கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப பிரமாதமாக இருக்கும். எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வடை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மேலே நல்லா கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக இருக்குது. எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். ரொம்பவே நல்லா இருக்குங்க.